பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 44:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படைப்பிக்கின்ற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை 3 முறை சொல்லிக்கொண்டே இருங்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. யாரு கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற? நம்ம தான் பாக்கியமுள்ள ஜனம். அதனால நீங்க காலையில எழுந்த உடனேமே சங்கீதம் 44 கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படைப்பிக்கிறேன். கண்மலையாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுவதற்கும் அவன் ஏமாத்திரம். மனுஷன் தங்கள் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகின்ற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறக்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். நம்மளுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை எப்படி கர்த்தர் சிறையடிக்கிறார் பார்க்கலாமா? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். நம்மளுக்கு விரோதமாய் இந்த காலை வேளையில யாரெல்லாம் விரோதமாய் வருகிறார்களோ, எந்தெந்த ஆண்டவரே விதத்துல சத்துரு வருகிறதோ அவர் சொல்லி இருக்கிறார், மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், அம்புகளை எய்து அவர்களை கலங்கடையும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரளயத்திற்கு என்னை விடக்கி ரட்சியும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க கேட்டு நீங்க விசுவாசத்தோடு படிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் இந்த காலை வேளையில செய்வார். இந்த விசுவாசத்தோடு ஆமேன் என்று கமெண்ட் பண்ணுங்க. இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய வசனம் அநேகருடைய ஆத்மாவுக்கு போகணும். நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.